நான் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? நான் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலிப்புவிடத்திலே கேட்கின்றார். அதே கேள்விகள் இன்று நம் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்கப்பட்டால் நாம் என்ன பதில் கூறுவோம் என்று சிந்தித்து பாருங்கள். நான் யார் என்று நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லையா என்ற கேள்விக்கு நாம் என்ன பதில் கொடுக்க இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே நாம் ஆண்டவர் இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டோமா? இவ்வளவு காலம் நாம் கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம், நாம் விவிலியங்களை வாசித்து கொண்டிருக்கின்றோம், அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டோமா? கடவுள் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமா? புது நன்மைக்கு முன்னாடி, புது நன்மை வாங்கத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்த சின்ன குறிப்புடன் சொல்லி அது படிச்சிருப்போம். நம்முடைய திருச்சபையுடைய மறைக்கல்வியிலிருந்து எடுக்கப்பட்டது அது. அதிலே ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார்? கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார் என்ற ஒரு கேள்வியானது அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக படைத்தார்? அதிலே முதல் வார்த்தை கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார் என்பதற்கு மனிதன் கடவுளை அறிந்து கொள்ளவும். முதல்ல கடவுள் மனிதன் கடவுளை அறிந்து கொள்ளவும், இரண்டாவதாக அவரை நேசிக்கவும், மூன்றாவதாக அவருக்கு ஊழியம் செய்யவும். கடவுளுக்கு ஊழியம் செய்வதென்பது மனிதர்களுக்கு சக மனிதனுக்கு ஊழியம் செய்வதாகும். கடவுளுக்கு ஊழியம் செய்வது மனிதர்களுக்கு ஊழியம் செய்வதாகும். ஆக கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார் என்பதிலே முதலாக கொடுக்கப்பட்டிருப்பது மனிதன் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். கடவுள் மனிதனை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது மனிதன் கடவுளை அறிந்து கொள்கின்றானோ அப்பொழுதுதான் மனிதனால் கடவுளை அன்பு செய்ய முடியும். மனிதன் கடவுளை அறிந்து கொள்ளாமல் முழுமையாக அன்பு செய்யவே முடியாது. நாம் யோசித்து பாருங்கள், தெரியாத ஒருவரை நம்மால் அன்பு செய்ய முடியுமா? நம்மால் ஒருவரை அன்பு செய்ய முடியும் என்றால் எப்பொழுது நாம் அவரை பற்றி தெரிய வருகின்றோமோ அப்பொழுது நம்மால் அவரை அன்பு செய்ய முடியும். ஆக கடவுளை பற்றிய அறிவு தேவையான ஒன்று. அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக புனித பவுலடியார் இதை இன்னும் அழகாக கூறுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகின்றார், உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அதன் பொருட்டு மற்ற அனைத்தையும் நான் இழப்பாக கருதுகிறேன், எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று புனித பவுலடியார் கூறுகின்றார். என்னை பொறுத்த மட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறுகின்ற ஒப்பற்ற செல்வம். அதன் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன், அனைத்தையும் நான் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார். புனித பவுலடியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெறாத வரையில் அவருக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பணியாற்றி கொண்டிருந்தார். எப்பொழுது புனித பவுலடியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெறுகின்றாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையானது முற்றிலுமாக மாறிவிடுகின்றது. அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருவதற்கு அவர் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்வதற்கான மிக முக்கியமானது அவர் ஆண்டவர் இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டார். அதன் பிறகுதான் அவர் அன்பு செய்கின்றார். என்ற நற்செய்தி வாசகத்திலே புனித பிலிப்பியிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்ற அதே கேள்வியை நம்மிடத்திலும் கேட்கின்றார். நான் யார் என்று நீ அறிந்து கொண்டாயா? இவ்வளவு காலம் நான் உன்னோடு இருக்கின்றேன், என்னை யார் என்று நீ அறிந்து கொண்டாயா? மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வருகின்ற வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு பல இடங்களுக்கு செல்லுகின்றார். நிறைய வல்ல செயல்களையும் நன்மைகளையும் செய்து கொண்டே இருக்கின்றார். கடைசியாக சீடர்கள் அனைவரையும் தன்னிடத்தில் வரவழைக்கின்றார். வரவழைத்து அவர்களிடத்தில் கேட்கின்றார், மக்கள் நான் யார் என சொல்கிறார்கள்? மக்கள் நான் யார் என சொல்கிறார்கள்? அவர்கள் என்னை பற்றிய முழுமையான அறிவை பெற்றிருக்கிறார்களா என்பதற்காக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். மக்கள் நான் யார் என சொல்கிறார்கள் என்று. அதற்கு சீடர்கள் சிலர் கூறுகின்றார்கள், சிலர் உங்களை திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் உங்களை எலியா எனவும், இன்னும் சிலர்
இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் கூறுகின்றார்கள் என்று சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்கள் கூறுவதாக கூறுகிறார்கள். மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே கேள்வி கேட்கின்றார். நீங்கள் நான் யார் என கூறுகிறீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு புனித பேதுரு சொல்லுகின்றார், நீரே இறைமகன். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இது உனக்கு கடவுளிடமிருந்து அருளப்பட்டது, இது கடவுளிடமிருந்து உனக்கு அருளப்பட்ட அறிவு, இதனை இப்பொழுது யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அங்கே அதோடு அந்த நிகழ்வானது முடிகின்றது. ஆக கடவுள் யார் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் மனிதனை படைத்திருக்கின்றார். அவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மக்களுக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தான் கடவுள் மனிதனை படைத்திருக்கின்றார். நாம் கடவுளை பற்றிய அறிவை வளர்த்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த கடவுளை பற்றிய அறிவை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே பெரியவர்கள் தம்முடைய குழந்தைகளுக்கு கடவுள் யார், ஆண்டவர் யார் என்பதை எடுத்து சொல்லுகிறீர்களா? அவர்களுக்கு எடுத்து சொல்லி பாடம் புகட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். முதலிலே நமக்கு தெரிய வேண்டும். ஆண்டவர் இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். குழந்தைகளை கடவுளுடைய ஞானத்திலும் கடவுளுடைய அறிவிலும் வளர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. ஒவ்வொருவரும் அதை பேணி வளர்க்க வேண்டும். இணைச்சட்டத்திலே கடவுள் மாபெரும் கட்டளை ஒன்றை யூத மக்களுக்கு கொடுக்கின்றார். இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டளை, மாபெரும் கட்டளை ஒன்றை இந்த யூத மக்களுக்கு கடவுள் கொடுக்கின்றார். கொடுக்கின்ற கட்டளையில் என்ன சொல்லுகின்றார் என்றால், உன் கடவுளாகி ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் நீ அன்பு செய்ய வேண்டும். இதுதான் அந்த கட்டளை. இந்த கட்டளையை நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீ அதை கற்பிக்க வேண்டும். நீ எங்கு நடந்து சென்றாலும் எங்கு சென்றாலும் அதை பற்றி நீ பேச வேண்டும், சொல்ல வேண்டும். நீ படுக்கின்ற பொழுதும் அதை பற்றி பேச வேண்டும், எழுகின்ற பொழுதும் அதை பற்றி பேச வேண்டும். உன் கைகளிலே பட்டயங்களாக அதை கட்டிக்கொள்ள வேண்டும். உன் வீட்டினுடைய வாயில் நிலைகளில் அதை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். இதை பற்றி நீ எப்பொழுதும் இந்த அறிவை நீ புகட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று கடவுள் இந்த யூத மக்களுக்கென ஒரு மிகப்பெரிய மாபெரும் கட்டளை கொடுத்திருக்கின்றார். அதே கட்டளை தான் இன்று நமக்கும் கொடுத்திருக்கின்றார். நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் குழந்தைங்களுக்கு கடவுள் பற்றிய அறிவை நாம் சொல்லி வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு மந்திரிக்க போயிருந்தோம், ஒரு பிளஸ்ஸிங்காக போயிருந்தோம். அங்கே போனப்போ ஒரு பையன், சின்ன பையன் அழுதுகிட்டே இருந்தான். அவன் அழுதுகிட்டே இருந்தானே, என்னென்னமோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அவன் அழுவத்தை நிப்பாட்டுற மாதிரி தெரியல. நானும் சரி ப்ரேயர் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடங்க போனேன். அதுக்கு அங்கே தொடங்கிறதுக்கு முன்னாடி அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். அப்போ திடீர்னு அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, இங்கே பார், இப்படியும் அழுதுகிட்டே இருந்தேன்னா நான் உன்னை ஃபாதர் கூட கோயிலுக்கு அனுப்பிடுவேன், அதனால் அழுவத்தை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படியே அழுதுகிட்டே இருந்தால் நான் உன்னை கோயிலுக்கு அனுப்பிடுவேன் ஃபாதர் கூட. இதுதான் இன்றைய உலகம். நாம் குழந்தைகளை இப்படி தான் வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். கடவுள் பற்றிய அறிவை சுத்தமாக நாம் பிள்ளைகளுக்கு புகட்டுவதே கிடையாது. பிறகு பிற்காலத்தில் அவர்கள் வளருகின்ற பொழுது எப்படி வளருவார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவருடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்று நீங்கள் செய்ய தவறுகின்ற ஒவ்வொரு செயலும் பிற்காலத்தில் அது உங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். புனித பேதுரு சொல்லுகின்றது போன்று 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவினுடைய அருளிலும் அறிவிலும் வளர வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவினுடைய அருளிலும் அறிவிலும் வளர வேண்டும். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு கடவுள் பற்றிய அறிவை நாம் புகட்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும், மற்றவர்களுக்கும் கிடைக்கும். ஆமீன்.